ஹாய், பிரஸ்ட் மில்க் டொனேஷன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம டொனேட் பண்ற பிரஸ்ட் மில்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, நம்ம பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ணதும் இன்னொரு பேபிக்கு எப்படி குடுக்கறாங்க, எந்த பேபிஸ்க்குலாம் பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ணலாம், எங்க போயிட்டு பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம டொனேட் பண்ற பிரஸ்ட் மில்கோட பெனிஃபிட்ஸ் என்ன. ஒரு பேபியோட லைஃப சேவ் பண்ணலாம், ஒரு பேபியோட growth அண்ட் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரஸ்ட் மில்க் செக்ரேஷன் கம்மியா இருக்க மதர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட், நம்ம டொனேட் பண்ண பிரஸ்ட் மில்க் இன்னொரு பேபிக்கு எப்படி குடுக்கறாங்க. ஒரு மதர் கிட்ட இருந்து பிரஸ்ட் மில்க கலெக்ட் பண்ணி அதை ஸ்கிரீனிங் பண்ணி பாஸ்டரைசேஷன் பண்ணி அப்புறம் தான் இன்னொரு பேபிக்கு கொடுப்பாங்க. தேர்ட், எந்த பேபிஸ்க்குலாம் பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ணலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு டொனேட் பண்ணலாம், ஆர்ஃபன் பேபிஸ்க்கு கொடுக்கலாம், லோ பர்த் வெயிட் பேபிஸ்க்கு டொனேட் பண்ணலாம். அட் லாஸ்ட், எங்க போயிட்டு டொனேட் பண்ணலாம். நீங்க ஒரு சுத்தமான பாத்திரத்துல பிரஸ்ட் மில்க கலெக்ட் பண்ணிட்டு எப்போ கலெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற டேட் அண்ட் டைம் லேபிள் பண்ணி பக்கத்துல இருக்க ஜேஜ்ல போயிட்டு டொனேட் பண்ணலாம். பிரஸ்ட் மில்க எங்க போய் டொனேட் பண்ணலாம், டொனேட் பண்றதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எந்த பேபிஸ்க்குலாம் டொனேட் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.